தொல்காப்பியம்னு நம்ம முதல் இலக்கணம் சொல்கிறதுலையே 20% கோட்டிங் தி ஏர்லியர் ஒர்க்னா அந்த ஒர்க்லாம் எங்கே? 7 வள்ளல் அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதில் பாரி ஓரி பேகன் இதெல்லாம் இருக்கிறதுல யாராவது ஒரு ஆள் பாண்டிய பேரரசனோ சேர மன்னனோ சோழ மன்னனோ கிடையாது. வாழ்க்கையை பற்றியும் காதலிக்கிற பற்றியும் தமிழ் முழுவதும் தான் பேசுது. பொருள் தேட போனால் வாழ்க்கையை பற்றி தான் பேசுது. யார் படைச்சான், எவன் வந்தான், அமிர்தம் கொடுத்தான, அதை கேலிக்குறியாக்குது சங்க இலக்கியம். சிந்துவெளி மாதிரியான சமூகத்தில் இருக்குது. அங்கே பெரிய அரண்மனை இல்லை, பெரிய மன்னர் இருந்ததுக்கான சான்று கிடையாது, பெரிய கோயில் இல்லை, குப்பை தொட்டி தான் இருக்குது. அப்போ அந்த டவுனுக்கு ஒரு தலைவர் இருந்திருப்பான், ஒரு பூசாரி தலைவர், ஒரு மேயர் மாதிரி இருந்திருப்பான். அதுக்கு பின்னால் தான் அந்த அடிதடி சண்டையெல்லாம் வந்தது. அடிதடி சண்டை அதிகமாக வந்தது குதிரை வந்ததுக்கு பின்னாலேயும். குதிரை வந்ததுக்கு பின்னால் தான் வன்முறை அதிகமாச்சு. எந்த ஒரு மொழியினுடைய தமிழ் ஒரு பண்பட்ட தொன்மையான மொழி. அந்த தொன்மையான மொழி ஒரு ஓவர் நைட்டில் திடீர்னு இலக்கியத்தோடு நம்ம முன்னால் ஆடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஒரு பழங்குடி மொழியிலேருந்து அப்படியே பேச ஆரம்பித்து எழுத்தை கண்டுபிடிச்சி இப்படி வளரும்போது தொல்காப்பியம்னு ஒரு இலக்கண புத்தகத்தை எடுத்துங்க. தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்தில் சூத்திரம் இருக்குல்ல, எத்தனை நம்பர் ஆஃப் சூத்திரம், அதில் 20.1% நூற்பா அந்த சூத்திரங்கள் இட் டாக்கிங் அபவுட் தி பீப்புள் கிராமேரியன் பிஃபோர் ஹிம், அதாவது எண்மனார் புலவர் இப்படி என்று எனக்கு முன்னால் இருந்த இலக்கண ஆசிரியர்கள் கூறுவார்கள். அறிந்திசினோரே அறிந்தவர்கள் கூறுவார்கள், தெரிந்திசினோரே தெரிந்தவர்கள் கூறுவார்கள் அப்படின்னு திருப்பி கோட் பண்ணுது. ஆனால் பேர் சொல்ல கட்டாயம் அவர் அகஸ்தியர் இல்லை. அப்போ எனக்கு முன்னால் இவ்வளோ பேர் எழுதியிருக்கான் அப்படின்னு ஒரு தொல்காப்பியர் சொல்கிறார். அப்போ இலக்கியம் இல்லாமல் இலக்கணம் வராது. ஃபஸ்ட்டு இலக்கியம் தான் வரும். அப்போ தொல்காப்பியம்னு நம்ம முதல் இலக்கணம் சொல்கிறதுலையே 20% கோட்டிங் தி ஏர்லியர் ஒர்க்னா அந்த ஒர்க்கெலாம் எங்கே? அதுமாதிரி அனல்வாதம் புனல்வாதம்னு ஆற்றுல விட்டாங்க. அப்போ அதெல்லாம் காணும். அப்போ இந்த எவ்வளவு இலக்கியம் இருந்திருக்கும், அதெல்லாம் எங்கே? அதுக்கு முன்னால் வாய்மொழி மரபு இருக்கும். பாணர்கள் போகிற இடத்துலாம் பாடுவான். நான் குஜராத்தில் பார்த்துருக்கேன். குஜராத் ராஜஸ்தான்லாம் இன்றைக்கி கூட பாணர் மரபு இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம தேடணும். அந்த துன்பங்கள்லாம் தேடுறதப்போ தான் குஜராத் பகுதியில் தான் நம்ம நிறைய கிடைக்கிற நம்முடைய துன்பங்கள்லாம். அப்படி போகும்போது இவனுங்க நம்ம ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி வள்ளல்கள்னு சொல்கிறோம். வள்ளல்கள் சொல்கிறவங்க எத்தனை பேர்? 7 பேர். அவங்களுக்கு பேர் என்ன? இல்லை அவங்களுக்கு ஒரு கடை எழு வள்ளல். கடை எழு வள்ளல், அதாவது கடைசியாக இருந்த 7 வள்ளல்கள் அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதில் பாரி ஓரி பேகன் இதெல்லாம் இருக்கிறதுல யாராவது ஒரு ஆள் பாண்டிய பேரரசனோ சேர மன்னனோ சோழ மன்னனோ கிடையாது. அப்போ 7 பேருமே மலைநில தலைவர்கள். அவங்க சாதாரணமான குடிநில தலைவர்கள் தான். அவங்க 7 பேரோட ஜோலி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி கூட யாராவது ஒருத்தர் நிறைய கொடைவள்ளல் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இங்கே போகிறப்பல அவர் பாரியா அவர் அப்படின்னா இன்றைக்கி பாரியை தான் சொல்லிட்டுருவோம். சங்க இலக்கியத்திலே அதை ஒரு கபிலர் எழுதுகிறாரு. எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. மாறினா மலைன்னு பாராட்டி கவிதையெல்லாம் எழுதிட்டுருக்காங்க. மலை மட்டும் இல்லாடா அந்த உலகத்தை காப்பதற்கு மாறி மட்டும் பாரின்னு ஒருத்தன் இங்கே இருக்காண்டா. அப்போ மாறி மட்டும் கிடையாது, பாரின்னு ஒருத்தன் இருக்கான்னு கபிலர் அப்போ எழுதுனான்னா அதுக்கு முன்னால் எவ்வளவு நாளைக்கு முன்னால் பாரி இங்கே வேறு ஒன்றிருப்பார். அப்போ இந்த சங்க இலக்கியத்தை முழுசும் தொகுத்தது பாண்டிய மன்னர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ யார் ஃபைனான்ஸ் பண்ணால்? பாண்டியர்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அப்படி தான் கதை நமக்கு சொல்கிறாங்க. அதான் இருக்கும் அநேகமாக. தமிழ்லாம் ஆடுறவங்க அவங்க தான் ஆடுவாங்க. அப்போ அவன் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஃபைனான்ஸ் பண்ண ஒரு பாண்டியன் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம், சங்கம்லாம் தொகுத்துருக்கோம், கடை எழு வள்ளல்ங்கிறது 8,600 எடுத்துகிட்டு போய் பாண்டியனை கொடுத்தோம் சேர்த்து விடு. அவர் சோழ மன்னரில் நிறைய பேர் கவிதை எழுதியிருக்காங்க சங்க இலக்கியத்தில். சோழனில் ஒன்று போட்டு விடு. 10 சேரர்களை பற்றி இருக்குது. சேரன் நல்லூரித்திறன் அதெல்லாம் இல்லை. சேரன் ஒன்று சோழ நல்லூரித்திறன் மாதிரி சேரனில் ஒன்று போட்டு விடு அப்படின்னு போட்டால் 7-10 இருந்துட்டு போகுது அப்படின்னா கடை 10 வள்ளல்னு போட்டுக்கலாம்ல. ஒரு ஆளை உள்ள விடல. அப்போ தமிழ் துன்பங்கள் அப்பயே கேட்ட சாத்திரு. அப்போ இந்த கடை எழு வள்ளலுங்கிறதே அதனுடைய அடியாளங்கள் என்னவா இருந்தது வேந்து உருவாக்கத்தின்படி. அதுக்கு முன்னால் இன்னொரு ஸ்டேஜில் மக்கள் நடைமுறை யதார்த்தமாக தான் வாழ்ந்துருக்காங்க. நான் ஐ பிலீவ் இன் மெட்டீரியலிஸ்டிக் நேச்சர், அதாவது டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், அதாவது பொருள் முதல்வாத இயங்கியல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்ப்பீங்க. பொருள் முதல்வாத இயங்கியல்னா எனக்கு கவலை, என்னுடைய கவலையெல்லாம் காலையில் என்ன சாப்பிட்டோம், சாப்பிட்றதுக்கு இருக்கா, நான் என்ன பொருள் சேர்த்தேன், எங்கே போய் சம்பாதிச்சேன், என்னத்தை ஏற்றுமதி பண்ணேன், என்னத்தை இறக்குமதி பண்ணேன், நான் காதலித்தேன், யாரை காதலித்தேன், எங்கே கல்யாணம் பண்ணேன், என்னுடைய எண்ணமெல்லாம் வாழ்க்கையை பற்றியும் காதலிக்கிற பற்றியும் தமிழ் முழுவதும் தான் பேசுது. பொருள் தேட போனால் வாழ்க்கையை பற்றி தான் பேசுது. யார் படைச்சான், எவன் வந்தான், அமிர்தம் கொடுத்தான, அதை கேலிக்குறியாக்குது சங்க இலக்கியம். இவன் சொன்னால் நீ அமிர்தத்தை குடிச்சா போட, அவன் அமிர்தத்தை கொண்டு போய் எங்கேயாவது போடுறா, காதலியுடைய தோளில் சாஞ்சா போதும்டான்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி அமிர்தம் தாண்டா பெரிய அமிர்தம் அப்படிங்கிறாரு.
திருமாலையே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சங்க இலக்கியத்தில். திருமாலுக்கு 2 கை இருக்குது, அதில் ஒரு கை நாணயம் இல்லாத நேர்மை இல்லாத கை. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த கை தான் வந்து அசுரர்களுக்கு வஞ்சகம் பண்ணி இந்த அமிர்தத்தை எடுத்து கொடுத்துருச்சு. நயனில் ஒரு கை அப்படிங்கிறான். அப்போ கடவுளே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் அமிர்தத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அமிர்தம் ஏவது ஆயினும் தமியர் உண்டல் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் எழுதுறான். அமிர்தம் தானாக வந்து கையில் விழுந்தா கூட தானாக சாப்பிட மாட்டான். தானாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் அமிர்தமே. அசுரர்களோட வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டாங்கன்னா நமக்கு பார்க்கடல் கதை. இவன் சொல்கிறான் அதுவாக வந்து கையில் விழுந்தா கூட வாண்டனாவே வந்து வண்டியில் ஏறினா கூட அவனாக சாப்பிட்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பாடு சொல்லுது. அப்போ இந்த கருத்தியல் வந்து பொருள் முதல்வாத இயங்கியல், இட்ஸ் மெட்டீரியலிசம். இதில் வந்து ஐடியலிசமே கிடையாது, படைப்பு இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பின்னால் வந்தது. அதனால் எனக்கு வியப்பே இல்லை. அப்படி போட்ட ஒரு சமூகம் தான் சிந்துவெளி மாதிரியான சமூகத்தில் இருக்குது. அங்கே பெரிய அரண்மனை இல்லை, பெரிய மன்னர் இருந்ததுக்கான சான்று கிடையாது, பெரிய கோயில் இல்லை, குப்பை தொட்டி தான் இருக்குது. அப்போ அந்த டவுனுக்கு ஒரு தலைவர் இருந்திருப்பான், ஒரு பூசாரி தலைவர், ஒரு மேயர் மாதிரி இருந்திருப்பான். அதுக்கு பின்னால் தான் அந்த அடிதடி சண்டையெல்லாம் வந்தது. அடிதடி சண்டை அதிகமாக வந்தது குதிரை வந்ததுக்கு பின்னாலேயும். குதிரை வந்ததுக்கு பின்னால் தான் வன்முறை அதிகமாச்சு. அப்புறம் வந்து குதிரையும் இரும்பும் சேர்ந்தது பயங்கரமான காம்பினேஷன். அப்போ அது வரைக்கும் வெண்கலத்தில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பாத்திரம் செய்வான், கரண்டி செய்வான், கிண்ணம் செய்வான். அப்புறம் நம்ம வந்து இரும்பு நம்ம சங்க இலக்கியத்தில் வர்றதெல்லாம் வந்து இந்த உழுபடை கருவிகள், போர்க்கருவிகள்லாம் அப்புறம் தான் வருது. அப்போ இந்த குதிரையும் இரும்பும் ஒரு டெட்லி காம்பினேஷன். அதுக்கடுத்த வந்து ஒரு மோசமான கண்டுபிடிப்பு வந்து துப்பாக்கியும் வெடிமருந்து தான். அப்போ வந்து உலகமே மாறிச்சு. அப்போ நீராவி இயந்திரம் இல்லை பாசிட்டிவ் கண்டுபிடிப்புலாம் சிலது இருக்கும். அப்புறம் அந்த நீராவி இயந்திரம், அந்த வண்டி, ரயில், துப்பாக்கி, வெடிமருந்து, இந்த காம்பினேஷன் தான் அமெரிக்காலாம் விழுந்தது, ஆஸ்திரேலியாலாம் விழுந்தது. ஆக வரலாறு முழுவதும் நீங்கள் வந்து இந்த கண்டுபிடிப்புகளை பார்த்தீங்கன்னா குதிரையின் வருகைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் குதிரை சின்னம் வந்து பொறிப்புகள் சிந்துவெளியில் இல்லை என்பது எனக்கு வியப்பையும் அளிக்கவில்லை, மகிழ்ச்சியவே அளிக்கிறது. தெர் இஸ் நோ பாயிண்ட். நீங்கள் வந்து தரவு சார்ந்து இதனால் நீங்கள் தூண்டப்பட்டு நீங்கள் வந்து நம்மளா கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து ஐ நெவர் பை ஸ்டோரிஸ். அந்த ஸ்டோரியை யார் சொன்னாலும், அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதை தமிழ்நாட்டில் இருந்து எழுப்பப்பட்டாலும் அந்த கட்டுக்கதையை எதிர்த்து நான் நிற்பேன். ஏனென்றால் தரவுகள் சார்ந்த வரலாறு மட்டும்தான் நமக்கு தேவை. நாம் கொண்டாட வேண்டிய உண்மையான பெருமிதமே இவ்வளவு இருக்கும்போது இல்லாத பெருமையை பேச வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்கிறது? அதனால தான் வந்து தரவுகளால் வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டும். இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும் என்ற பயம் நமக்கு இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து இதை பற்றி வாசிக்கணும், இதை பற்றி காணொலிகளை பார்க்கணும். இந்த புத்தகம் நீங்கள் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நிறுவனத்தில் எங்களுடைய சிந்துவெளி ஆய்வு மையத்தில் we are available all the time. களம் செய் கோன்னு எங்கள் அந்த மியூசியத்தில் ஒன்று இருக்குது, களம் செய் கோ. களம் செய் கோன்னா என்ன தெரியுமா? ஒரு குயவனை பார்த்து, அது என்னுடைய பாட்டே ஒன்று இருக்கும், களம் செய்யும் கோவேன்னு ஒரு பாட்டு எழுதி தாஜுனூர் இசையமைச்சு வேல்முருகன் பாடி நான் 2014 ரிலீஸ் பண்ணேன். ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்க இலக்கியம் மட்டும்தான் ஒரு பானை செய்வனை தலைவனேன்னு கூப்பிடுது. அவங்க வீட்டு பையனை வந்து வேட்கோச்சிரார் அப்படிங்குது. அவன் தான் வந்து ஒரு தலைவனை அந்த நகரத்துக்கு திருவிழாவை அறிவிக்கிறான். அவன் தான் பூசாரியாக இருக்கான். அவனை முதுவாய் குயவ அப்படிங்குது. தி குயவன் ஆஃப் தி ஏன்சியன்ட் விஸ்டம் அப்படிதான் இங்கிலீஷில் நீங்கள் மொழிபெயர்க்க முடியும். ஒரு பண்டைய அறிவினுடைய உறைவிடமாக இருக்கக்கூடிய பானை செய்யும் குயவனே. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து இன்டர்நெட் கிடையாது, ஆப்பிள் ஃபோன் கிடையாது, நீராவி இயந்திரம் கிடையாது. முதல் அறிவியல் விஞ்ஞானி யாருன்னு கேட்டிங்கன்னா பானை செஞ்சவன் தான். அந்த பானையை சுட்டவன். சுடுற பானையில் தான் தண்ணி நின்றது. அது வரைக்கும் வந்து மழை வந்துச்சுன்னா அந்த பச்சை பானை போயிடும். அப்போ சுடும் பானையை கண்டுபிடித்தவன் தான் இந்த உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி. சுட்ட செங்கலை செய்தவன் தான் இதனுடைய முதல் பொறியாளர். அப்படி இருக்கும்போது அதனால்தான் அவனுக்கு பேர் வந்து முதுவாய் குயவன், தி குயவன் ஆஃப் தி ஏன்சியன்ட் விஸ்டம். ஆனால் அவனை மற்ற மொழிகளும் மற்ற பண்பாடுகளும் எப்படி தூற்றி கீழே தள்ளியது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கீழோடைய முக்கியத்துவம் புரியும்.